அடியே பாக்கியம் வாழ்க்கை போச்சுடி. ஐயோ என்ன விட்டு மகளே அடிக்காதே அடிக்காதே சொல்றா. ஏய் அம்மா வலிக்குதே வலிக்குதே. உன்னை விட மாட்டேன். நிறுத்து சொல்றா. வலி. நல்ல மாப்பிளைய பாத்து கட்டி வச்சமா அடி பாவி உன்னை தாடி சாத்தணும். அடியே பாக்கியம் வாழ்க்கை போச்சுடி. ஐயோ என்ன விட்டு மகளே அடிக்காதே அடிக்காதே சொல்றார். ஏய் அம்மா வலிக்குதே வலிக்குதே. உன்னை தாடி சாத்தணும். அடியா பாக்கியம். அம்மா 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 இது சுடருங்க. பாக்கியம் பாக்குது. என்னது யார் குரல் இது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில வந்தா சுடரு. ஏய் என்னடி பெட்டியும் கைமா வந்து நிக்கிற அப்படின்னு பாக்கியம் புலம்ப போறதுக்கான ப்ரெடிக்ஷனை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு சின்னதா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. அப்புறமா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பட்டனை அழுத்தி விட்டுட்டு நம்ம வாங்க வீடியோக்குள்ள போ ஜோரா போலாமா. இப்ப நம்ம குமாரு வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாரா, நான் அந்த வீட்டுல இருக்கிற ஒரு அரசிக்காகத்தான் ஓங்கலத்துல தாலி கட்டுனேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏங்க இடையில என்ன அதுக்குங்க சுடர பார்க்கணும் சுடர பேசணும் அப்படியே ஜொல்லு விழுந்து தெரிஞ்சான்லங்க. நமக்கே ஒரு கண்ணை கட்டின மாதிரி பரவாயில்ல குமார் திருந்திருவான், சுடர கல்யாணம் பண்ணிட்டா சுடர் மேல ஆசையா இருக்கான் லவ்வா தாவுறான் அப்படின்னு பார்த்தா அரசி பின்னாடி இப்படித்தாங்க ஒரு வாட்டி அலைஞ்சேன். இவன் என்ன நம்ப முடியலங்க. பாம்புன்னு தாண்ட முடியல கம்புன்னு எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சப்புன்னு சரக்க போட்டுட்டு பாவங்க ஒரு பொண்ணோட பாவம்லாம் 7 ஜென்மத்துக்கும் விடாதுன்னு சொல்லுவாங்க. விடாத கருப்பு தொடர்ந்து வருண்டு. இப்ப இவன் பண்ணது கொஞ்சமாங்க நெஞ்சமாங்க. அன்னைக்கே அரசியை தூக்கி கொண்டே வச்சவன் தான். அப்பவே பாவம் மன்னிச்சு விட்டுச்சுங்க. இப்ப இந்த பிள்ளை உக்கி உக்கி அழுகுது. இந்த பிள்ளை அழுகுறதுக்கு காரணம் அவங்க பெத்தவங்க பண்ண பாவம் தான் அந்த பாக்கியம். கொஞ்சம் நஞ்சமா இல்லாத வறுமைங்கிறக்காண்டி என்ன வேணாலும் பண்ணக்கூடாதுங்க. பாண்டியன் அவங்க குடும்பத்து மேல வச்சு நம்பிக்கை வச்சுதானே கல்யாணம் பண்ணாங்க. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டு பண்ணதும் இல்லாம கோர்ட்ல எல்லாம் கொண்டே வச்சா பாருங்க மகாராசி 80 பவன் குடுறின்னு சொல்லிட்டு குடுறான்னு சொல்லிட்டு அந்த பாவம் இந்த பிள்ளைக்கு வந்து தொத்திக்கிட்டு இருக்கு. இப்ப அழுதுட்டு இருக்கு. ஊன்ட்டு என்ன அழுகுற என்ன அழுகுற அவளு தான் இந்த வீட்டுல வந்தா என்னை எப்படி எப்படிலாம் வச்சு செஞ்சா தெரியுமா. ஆனா அந்த மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட பண்ணி நினைச்சிடாத. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு விருப்பம் இருந்தா நீங்க படுத்துக்கோ, இல்லைன்னா வெளில போய் படுத்துக்க அப்படியே அழுகுறாங்க. என்ன கனவோட வந்தியா? எனக்கு அந்த கனவு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப தான் ஓவரா பேசுறான் குமாரு. இந்த புள்ள அப்படியே விக்கி விக்கி போயிட்டு உட்காந்துட்டு ஒரு மூலையில அந்த தலானி எடுத்து போச்சுக்கிட்டு அப்படியே அழுகுது அழுகுது. முதல் ராத்திரி அன்னைக்கு சிரிக்கணுங்க, சிரிக்கணும், அழுகணும் தான். அது ஆனந்த கண்ணீரா இருக்கணும். இந்த பிள்ளைய ரொம்ப நோகடிச்சுட்டான். இவன் ஃபுல்லா மறுபடியும் ஏத்திட்டு போயிட்டு கிடக்குறாங்க. இங்க வெளியில எல்லாரும் குமார் இனிமே திருந்திருவான், நல்லா இருப்பான், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க வந்து ஆத்தாக்காரி பார்த்தா ஆடி போறாங்க. அந்த பிள்ளை உட்காந்து அழுதுட்டு இருக்கு. இவன் மல்ல மல்ட்டியாகி கீழே விழுந்து கிடக்குறான். குடி புதையில வாந்தி எடுத்துக்கிட்டு. ஐயோ என்னடா ஆச்சு குமாரி, முதல்லாம் தெரிஞ்சு தெரியாம பண்ணிக்கிட்டு இருந்தான். ஐயம்மா டே சுடர் என்னமாச்சு அப்படிங்கிற அழுகுறாங்க. ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்படியே கட்டி புடிச்சுக்கிறாங்க மாமியாரும் மருமகளும். நீ பாருமா எதனாலும் தப்பா நினைச்சுக்காதமா, மன்னிச்சுக்கமா, பாவி பாவி, இதெல்லாம் நீ எதுவும் கிளீன் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பூராத்தையும் வலிச்சு எடுத்துட்டு தண்ணியை ஊத்தி எழுப்புது. ஒரு குடம் தண்ணியை கொண்டாந்து யாரு ஏய் எதுக்குடி அரசி உன்னை சும்மா விட மாட்டேன்டி, டேய் பாவி பாடுறா யாருன்னு பாருடா அப்படிங்கல. அவைய திருன்னு முழிக்கிறான். ஒண்ணு இல்ல சுடரு என்ன அடப்பாவி நைட்டு பேசுன அப்படியே வந்துட்டு சுடரு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். வெளியில போயிட்டு அவங்க புருஷனை கத்து கத்துன்னு கத்துது. தேவையா அந்த அப்புறாணி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டியாந்து வச்சு இப்ப பாருங்க இந்நேரம் வேற ஒருத்தி பொண்ணா இருந்து பணக்கார பொண்ணா இருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருப்பா தெரியுமா. அதுக்காகத்தான் ஒண்ணும் இல்லாதவளையும் இந்த மாதிரி கேவலமானவ வீட்டு பொண்ணை எடுத்தேன்னா எதுக்காக அடங்கி உடங்கி இருப்பானுதான். சுடர் அதை கேட்டு அப்படியே ஆடி போகுது. ச்சே இவ்வளவு கேவலமான சோறு திங்கவா நம்ம இங்க வந்தோம், இவ்வளவு வெக்கங்கிட்டு போய் நிக்கிறோம் அப்படின்னு நொந்துக்குறாங்க. அப்படியே அழுகுறாங்க. உள்ளுக்குள்ளேயே கதவை சாத்திட்டு ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு குமார திட்டுறாங்க. எல்லாருமே திட்டுறாங்க. பழனி கடந்துட்டு ஏன்டா அப்படி பண்ற, நான் நினைச்சேன் நீ சரக்கு அடிக்கையிலே இல்ல சித்தப்பா அது வந்து அந்த அரசியை பார்த்தால எனக்கு பிடிக்கல. அவ என்ன அவன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறா. ஏன்டா கொய்யால நீ கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற வரைக்கும் வந்துட்ட, அதுக்காண்டி அவ சிரிக்காம இருக்கணுமா, யாரோடையும் பேசாம இருக்கணுமா. பச்சுன்னு அடிக்கிறாரு பாருங்க முத்துவேலு. என்னடா நினைச்சிட்டு இருக்க பெரியப்பா, என்ன பெரியப்பா. உடனே சக்திவேலும் அண்ணே என்னண்ணே ஏன் புள்ளைய அடிக்கிற, டேய் உன் புள்ள நீ இது வரைக்கும் இருந்தது போதும். ஒரு புள்ளையோட பொண்ணுக்கு புருஷன்டாவன் அந்த பிள்ளைய கதற விட்டுட்டு அழுதுட்டு நிக்கிறாடா. அழுதுட்டு இப்ப பாரு ஏதாவது பண்ணிக்கிட்டானா நீ தாண்டா போகணும் ஜெயிலுக்கு. அதுல அவன் ஆத்தா எப்பேற்பட்டவன்னு தெரியும்ல. அது நீயே சொல்லிக் கொடுப்ப போல இருக்கு. ஆமாப்பா நாங்க தான் வீட்டுக்கு கிழக்கு தெரியுமா மேற்கு தெரியுமா, நீனா போய் பேசி முடிச்சா கல்யாணத்தை பண்ண. இப்ப பாரு இந்தா கிடக்குறேன் பாரு ஓய்னு புலர்பிட்டே கிடக்குறான். அதுக்கப்புறம் அவங்க அக்காவுக்கு அக்கா போன் அடிக்குது. சுடரு நல்லா இருக்கேம்மா, எனக்கு காலையில அடிப்பாங்க இல்லையா. பார்த்தா அக்கா எனக்கு கஷ்டமா இருக்குக்கா, ஏண்டி அம்மாட்ட எல்லாம் சொல்லிராத என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. நடந்ததை சொல்ல ஐயோ ஏன் சுடரு நல்ல வேளை என்கிட்ட சொன்னியே. ஏன்னா அக்கா சொல்லிட்டு போச்சுல ஏதாவது நடந்தா தப்பாயிருன்னு சொல்லாம இருந்துராதா என்கிட்ட சொல்லு அக்கா நான் இருக்கேன்ட்டு. ஏமா இப்படி பண்ற, நான் என்னக்கா பண்றது. சரி நீ என்கிட்ட சொன்னியே இப்போ அது சொன்னியே அப்படின்னுட்டு இருக்கல. கதவை திறந்துட்டு வரான். டக்குன்னு இந்த பிள்ளை கட் பண்ணாம வைக்க என்ன
எல்லாத்தையும் போட்டு குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? யார்ட்ட பேசிட்டு இருந்த? அப்படிங்கையில, எங்க அக்காட்ட தான். என்ன? உங்க அக்கா என்ன சொன்னா? அந்த வீட்டுக்காரன் மாரியே இந்த வீட்லயும் பண்ணு, சண்டை போடு, கொடுமைப்படுத்து. ஏதாவது சொன்னாளா? இப்படிலாம் பேசாதீங்க எங்க அக்காவ. உங்களுக்கு மூப்பு தானே? ஆமா, ஆமா. மூப்பு தான். மூப்பானவ தானே அவன சரவணன ஏமாத்தி கட்டுனீங்க. கோவம் சுர்ரு சுர்ருன்னு வருது. என்னைய பத்தி என்னான்னு பேசுங்க. எங்க அக்காவ பத்தி பேசாதீங்க அப்டிங்கிறாங்க. வாய மூடுறி அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறான். மறுபடியும் கத்திக்கிட்டே இருந்துட்டு, போயிட்டு போய் சுட சுட தோசை ஊத்தி எடுத்துட்டு வா அப்டிங்கையில, மெல்ல போறாங்க. அத்தை கொண்டாரேன்னு ஏன் அத்தை கொண்டாந்தா நீ கொண்டார மாட்டியா? அப்டின்னு பலார்ன்னு ஒரு அறை குடுக்க, அப்டியே அழுகுறாங்க. போகும்போது, ஏய் கன்னத்துல கை வச்சுட்டு போனீன்னா, என்னைய ஏதாவது பேசுறதுக்கா? சந்தேகப்படுறதுக்கா? நில்லுடி நானே போய் சுட்டு சாப்ட்டுக்கிறேன். எங்க அம்மாகிட்ட போய் சாப்ட்டுக்கிறேன் அப்டின்னு வெளில போறான். அப்புறமா அட்டெண்ட் பண்றாங்க. ஹலோன்னு கேட்க, "அக்கா நீ லைன்ல தான் இருந்தியா? ஆமாடி. இன்னும் உனக்கு அந்த வாழ்க்கை தேவையா? இப்ப என்ன பண்ண போற?" "அக்கா நான் என்னக்கா பண்றது? நீ வீட்டுக்கு வா. இது இது தேவையில்ல. இனிமே இதுக்கு மேல இருக்க வேணாம். எப்போ உன்னைய அடிச்சானோ, உன்னைய கல்ல தூக்கி போட்டு என்ன வேணா பண்ணுவான். கிளம்பு சுடரு கிளம்பு. வேணாம் போதும். அம்மா ஆசைக்கு கல்யாணம் பண்ணது போதும்." அப்படிங்கிறாங்க. "இல்லக்கா எனக்கு பரவால்ல. நான் பார்த்துக்கிறேன். நீ விடு." அப்படிங்கையில, அங்க பார்த்தா சுடரு அப்படின்னு வருது. "அக்கா அம்மா வந்துருச்சு. நீ எதுவும் சொல்லிக்காத வைக்கா." ஃபோன வச்சுடுறாங்க. பாக்கியம் வந்தோனே, எல்லாரும் "வாங்க, வாங்க, வாங்க, வாங்க" அப்படின்னு கூப்பிடுறாங்க. சுடரு என்னம்மா ஆச்சு? என்னடி ஆச்சு? என்னாச்சு? ஏன் ஒரு மாரி இருக்க?" அப்படின்னு கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு சுடருக்கு. "ஒண்ணும் இல்லம்மா. நல்லா தானே இருந்தேன். நான் நல்லா தான் இருந்தேன்" அப்படிங்கிறாங்க. என் பிள்ளைக்கு அது பிடிக்கும், இது பிடிக்கும்ன்னு வாங்கியாந்து குடுக்குறாங்க. இது என்ன அந்த தெருமுனையில விக்கிறத வாங்கிட்டு வந்தீங்களாக்கும். சக்திவேலு சொன்னோனே பாக்கியம் அப்படியே மொறச்சு பாக்குது. "பரவால்லங்க. எங்களுக்கு புடிச்சத நாங்க வாங்கி திங்கிறோம். என்னண்ணே பேச்செல்லாம் ஒரு மாரியா இருக்கு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ குடு குடு. உன் மகளுக்கு நீ குடுக்குற" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மருமகன் பாத்தீங்கன்னா, "வாங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா நடிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசுறாங்க. "ஏன்டி சுடர் ஒரு மாரியா இருக்க?" "ஒண்ணும் இல்லம்மா." "சரி பார்த்து இருந்துக்க நாங்க கிளம்புறோம். வீட்டுக்கு வர வைக்கிறீங்களா?" அப்படிங்கல. "வீட்டுக்கா? அதெல்லாம் அங்கேலாம் நான் வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். சரின்ட்டு பாக்கி அங்கேருந்து கிளம்புது. "பாத்தியா? பெரிய ஒரிஜினல் பணக்கார வீட்ல குடுத்துருக்கேன். முன்னாடி மூத்த பொண்ண குடுத்தேன். ஃபோன் எடுத்துட்டு பேசிட்டே போகுதுங்க. அவங்க எதித்த வீட்ல கேட்கணும் அப்படிங்கிறக்காண்டி, ஒரிஜினல் பணக்காரன்னு சொல்லிட்டு நடிக்குதுங்க. ஒண்ணுமில்லாததுக." அப்படின்ட்டு போக கோவம் வருது. அப்படியே அடக்கிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குமாரு சும்மா இல்லங்க. மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சுடர பார்க்க கோவம் வந்துருதுங்க. இவன் இந்த பிள்ளைய பார்த்தாலே வெறியாகுது. அப்படியே திரும்பி இப்படி உத்து உத்து பார்க்குறேன். "என்ன பார்க்குறீங்க? என்ன பெரிய தியாகி மாரி நடந்துக்கிட்ட? உங்க அம்மாட்ட சொல்லுவேன்னு பார்த்தேன். சொல்லலையா? ஏங்க இப்படி பண்றீங்க? நான் சொல்லாம இருக்கிறது நல்லது தானே! சொல்ல வேண்டியது சொல்லித்தான் பாரு. சொல்லு, சொல்லு." அப்படியே நிக்குது. மறுபடியும் தலையில நெத்தியில அடிக்கிறான். எங்க அக்கா சொன்னுச்சு, சரியா கேட்காம நான் அப்படி வந்து பண்ணிட்டேனே! அம்மா வீட்ல பிரச்சனைன்ட்டு இங்க வந்து கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கலாம்ன்னு பார்த்தா, இங்க அத விட பிரச்சனை இருக்கேன்னு ரொம்ப நொந்துகிட்டு இருக்கான். அடுத்து வெளியில போறேன். அரசி பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல பேசுது. எனக்கு கோவம் வந்து கத்தி, கையில இருக்க பாட்டிலோட அப்படியே போட்டு உடைக்கிறாங்க. எல்லாம் வந்துடுறாங்க. சுடரும் வந்துருது. என்னாச்சு அப்படின்னா, "ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. போங்க, எல்லாரும் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கோவத்துல போய் ரூம்குள்ளேயே சாத்திக்கிட்டு, சுடரும் உள்ளார போயிருது பின்னாடியே. போகலாமா அவன் கோவமா இருக்கையில, பார்த்து, "ஏய் என்னங்கடி பொம்பளைலாம் ஏமாத்துவீங்களாடி? ஏமாத்துவேன்னு" சுடர கழுத்த பிடிச்சு நெரிக்கிறான். "நான் யாருங்க? என்ன விடுங்க. நான் சுடரு. ஏய் உன்ன பத்தி தெரியாது. பல்ல பல்ல காமிக்கிற அவன்ட்ட. அவன்ட்ட என்னடி உனக்கு பேச்சு? நான் என்னங்க பண்ணேன்? கழுத்த பிடிச்சு நெரிச்சு, இங்க பார். நான் உயிரோட இருக்க வரைக்கும் உன்னைய யார் கூடயும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டின்னு" ரொம்ப இதாக எல்லாரும் கதவ தட்டிட்டு ஒட்டச்சு எறிஞ்சுட்டு வராங்க. இந்த பிள்ளைக்கு அப்படியே இருமுற அளவுக்கு புடிச்சிடுறான். அப்புறம் தாங்க நிதானத்துக்கு வரான். "என்னடா பண்ண?" அது வந்து நான் என்ன பண்ணேன்? அம்மா அவ வந்து என்ன ஆட்டி படைக்கிறாம்மா. அவள ஏன்டா நீ பாக்குற?" அப்பதான் அரசிக்கு புரியுது. அக்கா சொன்னது, ஒரு கட்டத்துக்கு மேல எல்லை மீறுனுச்சுன்னா, அவங்க சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இருக்காத சுடரு. உயிர் வந்து விலை மதிக்கத்தக்கது. விலை மதிப்பே இல்லாதது. "நீ வந்துரு" அப்படின்னு சொன்னத நெனச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க அவங்கவங்க வேலைய பாக்குறாங்க. குமார ஓரளவுக்கு திட்டிப்புட்டு, டக்குன்னு இந்த பிள்ளை என்ன பண்ணுது, இனிமே இருக்கக்கூடாது. நமக்கு எப்ப அவள நெனச்சு உரல இடிச்ச கதையா நம்மள போட்டுதுங்கனானோ, இனி இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து, உத்தரவாதம் இல்ல அப்படின்னு பெட்டிய எடுத்துக்கிட்டு கெளம்பிருதுங்க. யாருக்கும் தெரியாம. வீட்ல போய் நிக்கிது. அம்மா, அம்மான்னு கத்த. அப்பதான் தொறந்துட்டு வராங்க. பாக்கியம் வந்துட்டு, சுடரு என்னடி வந்துட்ட?" அப்படிங்கையில, "போ என் வாழ்க்கைய கெடுத்துட்டீல்ல" ஓன்னு ஒப்பாரி வைக்குது. உட்காந்துட்டு, "என்னாச்சுடி சொல்லுடி? என் வாழ்க்கையே போச்சு" அப்படின்னு நடந்தத சொல்ல, "ஓ! இந்த அளவுக்கு பண்றானா? அவன" அப்படின்னு சொல்லி கிளம்ப, "என்ன பண்ண போற? நீ சொன்னா திருந்துவான்னு பார்க்குறியா? அப்புறம் அப்படியே விட்டுறாதடி. உன் மக வாழ்க்கை அவ்வளவுதாம்மா." "ஏய் என்னடி சொல்ற?" "ஆமாம்மா. நீ பண்ண பாவம் என் தலையில இறங்கியிருக்கு." "ஏய் நான் என்னடி பாவம் பண்ணேன்?" "ஆமா, சரவணன் மாமன் பைத்தியம் பிடிக்கிற மாரி திரியிறாரு. அவர பார்க்கவே பாவமா இருக்கு. அந்த அளவுக்கு அவர ஆக்குனது யாரு? அதோ அக்காவும் உன் பேச்ச கேட்டு அவர ரொம்ப ஆக்கிட்டாங்க. அந்த பாவம் இப்ப என்னைய சுத்துது. ஆனா குமாரு அவங்க மாரிலாம் இல்லம்மா. வேற லெவல்ல இருக்கான். முழு மெண்டல் ஆயிட்டான்.
அந்த அரசின்னு பைத்தியம் முடிச்சிருக்கான். அவள நினைச்சு அந்த அரசிய நினைச்சு என் கழுத்துல கை வச்சுட்டாமா. ஒரு நிமிஷம் இல்லம்மா. இந்நேரம் நான் உயிர் இல்லாம தான் உன் வீட்டுக்கு வந்திருப்பேன். "என்னடி சொல்ற?" "ஆமா" அப்படின்னு நடந்தத சொல்ல, "நான் இதுக்கு மேல நான் சும்மா விட மாட்டேன்டி. அவங்கள உண்டு இல்லன்னு பார்த்துட்டு வரேன். போய் என்ன பண்ண போற?" "ஒண்ணும் பண்ண முடியாதும்மா. அவங்க கோபுரம். நீ தானே சொன்ன கோபுரம் வீட்டுக்கு போறேன்னு. நம்ம குடிசை. நம்மள ஃபுன்னு ஊதிட்டு போயிருவாய்ங்க. அதனால கம்முனு கெட. அப்போ விட்டுற முடியுமா? வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் எழுதி வாங்கி பஞ்சாயத்து பண்ணி என்ன வேணா பண்ணிக்கலாம்" அப்படின்னு பேசுறாங்க. ஆனா சுடர் வந்து எனக்கு வாழ இஷ்டம் இல்ல அப்படின்னு தான் சொல்லுது. இங்க அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம கதிர் வெட்கப்படுறாரு. இந்த அளவுக்குலாம் வெட்கப்படக்கூடாதுங்க. போயிட்டு வாங்கிட்டு வந்து போட்டு பாக்குறாங்க. பிரெக்னன்சி சிட்ல போட்டு பாத்தா, கிட்ல போட்டு பாத்தாங்க. பாத்தா அதுல ஒண்ணும் வரல அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கரு உருவாயிருச்சுங்க. ஐய்யய்யோ! கரு உருவாயிருச்சு. நான் எப்படிங்க? என்ன பண்றது? நான் ஐபிஎஸ் ஆகணும். ஆய்வுன்னு சொல்ல, சரி விடு. அ யாரும் இல்லாத சமயம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பார்ப்போம். என்னது? உயிரெல்லாம் எதுவும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள இங்க பழனி பார்த்துப்புட்டு எல்லாத்தையும் ஊர கூட்டி சொல்லிர்றாங்க. எல்லாரும் வர்றாங்க. ராஜி எங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. வளகாப்பு முடிஞ்சு கூட்டு போலான்னு அவ்வளோ பேரு எல்லாரும் துள்ளி குதிக்கிறாங்க. ராஜி பாக்குது. என்னோட ஆசை முக்கியமா? இவங்களோட ஆசை முக்கியமான்னு கதற பிடிச்சு கேட்க, மொத ஆஸ்பத்திரியில போய் செக்கப் பண்ணிட்டு, அப்புறமா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. வண்டியில போயிட்டு இருக்கையில அப்படியே பார்க்குறாங்க கதிரு. "ஏன் என்ன ராஜி ஏன் என்ன பார்க்குற?" "இல்ல கதிரு, என் வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது" அப்படிங்கல. "ஒண்ணும் ஆகாது விடு. பாப்போம் வா. கர்ப்பமா இருக்கிறவங்க எதுவும் அரசு வேலைக்கு போக்கூடாதுன்னு இருக்கா என்ன?" "இல்ல அவங்க ட்ரெய்னிங் முடிஞ்சு அதெல்லாம் பிசிக்கலுக்குள்ள நீ குழந்தை பிறந்துரும் விடு." அப்படி பார்க்குறாங்க. ஆஸ்பத்திரிக்கும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் செக்கப் பண்ண போறாங்க. செக்கப் பண்ணிட்டு கதிர கூப்பிடுறாங்க. "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னாச்சு?" அப்படின்னா, "ஏம்மா உனக்கு என்ன 2 மாசம் ஆகப்போகுது. உனக்கு இன்னுமா இப்பதான் தெரியுதா?" "ஆமா" அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அவங்க சென்னைக்கு போயிட்டு வந்து 2 மாசம் ஆகப்போகுது இல்லையா? "இங்க பாருங்க" அப்படிங்கிறாங்க. குழந்தை அப்படியே அப்படியே ஒரு லைட்டா அப்படி இதுதான் உங்க குழந்தை. "வாவ்! சூப்பர் 2 கரு தெரியுது" அப்படிங்கிறாங்க. "என்னது 2ஆ?" "ஆமா. உங்களுக்கு 2 உயிர் பிறந்திருக்க போகுது. 2 உயிர் பிறக்க போகுது. 2 உயிர் உருவாயிருச்சு" அப்படிங்கிறாங்க. டாக்டர் அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுது. ராஜி மட்டும் அப்படியே இருக்க, கதிர் பார்க்குறாங்க. "ஏய் பார்த்துக்கலாம் விடுரி. என்ன நம்புறில்ல? நான் நினைச்சா எத வேணாலும் சாதிப்பேன்னு தெரியுமா? தெரியாதா?" "தெரியும் கதிரு" அப்படிங்கிறாங்க. "அப்புறம் என்ன? வா" அப்படின்னு இறுக்கி கட்டி புடிச்சுக்கிறாங்க. "இந்த சந்தோஷமான செய்திய வீட்ல போய் சொல்லுவோம் வா" அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. கதிரு அப்படிங்கிறாரு, "என்ன? எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. வா. ஆ சளி பிடிக்கும்." "அடப்பாவி! இப்பவே சளி பிடிக்கும்னு சொல்ற? அதெல்லாம் முடியாது. இப்பவே சீக்கிரம் சாப்பிட்டுக்கணும்" அப்படின்னு ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டுறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா வான வேடிக்கை மாதிரி சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு. எல்லாருக்கும் சாக்லேட் அது இதுன்னு வாங்கி குடுக்க, "என்னடா இவ்ளோ பெரிய சாக்லேட் வாங்கி குடுக்குற? என்ன ஆச்சு?" "என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா." "டேய் அதான் ஏற்கனவே தெரியுமே." அது 1 இப்ப டபுள்." "என்ன சொல்ற?" அப்படின்னு 2 குடும்பம் வந்துட்டு, "என் பொண்டாட்டி வயித்துல ரெட்டை குழந்தை உருவாகுது." அப்படின்னு சொல்ல, "ராஜிமா, ஆமாம்மா. ஏன்டி சிரிக்க மாட்டேங்கிற?" "இல்ல ஐபிஎஸ் ஆகணும்." "அதெல்லாம் ஆயிரலாம் கவலைப்படாத." அப்படின்னு எல்லாரும் ஹேப்பியாறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.